அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஞானசேகர் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமானவர்களோடு திமுகவை பொறுத்தவரை இதை மூடி மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட நிறைய அதிமுகவினர்களை இந்த அரசாங்கம் காவல்துறை ஏவி கைது செய்திருக்கு. கஞ்சா போதையிலையும் மது போதையிலையும் 20க்கும் மேற்பட்ட. நான் இன்னும் 2 சம்பவங்களை கூடுதலா சொல்ல விரும்புறேன். அந்த சார் யார்? விக்டிம், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்று பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் அத்துமீறல் பத்தி நம்ம கூட விவாதிக்கிறதுக்காக அதிமுகவை சேர்ந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட அதை பத்தி பேசுவோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. இன்னைக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை, அதாவது ஏசியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகமா கருதக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு மிகப்பெரிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்குங்கண்ணா. அதாவது ஒரு பாலியல் அத்துமீறல் ஏற்பட்டிருக்கு. இத பத்தி அதிமுக சார்பில் உங்களோட கருத்து என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா? இதற்கு என்னுடைய கருத்தாக மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடன் கருத்தாக கூட நீங்க எடுத்துக்கலாம். தமிழ்நாடு கொந்தளித்து ஒரு கொதிநிலையை அடைந்துள்ளதுன்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா இப்போ இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த நபர், அந்த ஞானசேகரன் என்கிற நபர் திமுகவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்ல அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது சமூக வலைதளங்கள்ல வெளியே வந்துட்டு இருக்கு? அதெல்லாம் உண்மையான ஆதாரம் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த இடத்துல அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அதை மறுக்கிறாரு. ஒரு பிரியாணி கடைக்காரனா அவன் திமுகவை சேர்ந்தவனாங்கிறாரு. அதே மாதிரியே மற்ற அமைச்சர்களும், கோவை செலீர் முதற்கொண்ட அமைச்சர் அவர்களும் அதை மறுக்கிறாங்க. ஆனா அதுக்கான நிறைய ஆதாரங்கள் சமூக வலைதளத்துல வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா? கண்டிப்பாங்க. சமூக வலைதளத்துல மட்டும் இல்லைங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லப்படுகின்ற ஊடகங்கள்ல கூட அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஞானசேகர் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமானவர்களோடு, ஏதோ வட்ட செயலாளர் அப்படின்னு சின்ன பொறுப்புல இருக்கவங்கிட்ட இல்லைங்க, அமைச்சர் பொறுப்புல இருப்பவர்கள் உள்பட பலரோடு அவர் நிற்பதாகத்தான் காணொலிகளும் போட்டோஸும் வந்திருக்கு. அதை ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் அது வெளியிட்டிருக்கின்றன. ஆகவே திமுகவை பொறுத்தவரை இதை மூடி மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குற்றவாளி எந்த கட்சி என்று பார்க்காமல், குற்றம் உண்மையா, அதற்கு என்ன உரிய தண்டனை, அதுக்கு தொடர்பாக தான் பேசுமே தவிர அமைச்சர் பெருமக்கள் இது போன்று பேசுவது ஏற்புடையது இல்லைங்க. ஆனா புரியுதுன்னா, ஆனா இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை, அதாவது இந்த அநீதியை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முந்தா நேத்து தான் நடந்த இந்த சம்பவத்துக்கு உடனடியான ஒரு நடவடிக்கையை அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடியே நடத்தினாங்க. ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட நிறைய அதிமுகவினர்களை இந்த அரசாங்கம் காவல்துறை ஏவி கைது செய்திருக்கு. இது என்ன மாதிரி ஒரு அடக்குமுறையா நீங்க பாக்குறீங்கன்னா? இது கடும் கண்டனத்திற்குரிய செயல். இதுல அதிமுக, தேமுதிக என்று அதிமுக கூட்டணி உள்ள கட்சிகள் பார்க்க கூடாதுங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு அவலம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் கடந்து ஒன்றிணைய வேண்டிய இந்த விஷயத்துல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைக்கு அதிமுகவினர் தன்னெழுச்சியாக, அலையலையாக அமைதியான போராட்டத்திற்கு, ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் நுழைவு வாயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அவர் ஏதாவது சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டார்களா? இல்ல. ஆனால் அவர்களை கைது செய்வது என்பது மிக மிக ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிப்பதற்கு சமம். இது விடியா திமுக ஆட்சியினுடைய வாடிக்கையாகவும் இருக்குதுங்கிறது தான் உண்மைங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சம்பவங்கள், பாலியல் அத்துமீறலான சம்பவங்கள் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த திமுக ஆட்சியில. நாம பார்த்தோம்னா ஒரு போன வாரத்துல கூட ராமேஸ்வரம்ல இருந்த ஒரு தனியார் விடுதி, அதாவது உடைமாற்றும் விடுதியில கேமராக்கள் பொருத்தப்பட்டு
அங்க குளிக்கிற பெண்களும் உடைமாற்ற பெண்களோட வீடியோக்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான தொடர் அதே மாதிரியே நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கடலூர்ல பாத்தீங்கன்னா கடற்கரை பக்கமா ஒரு குடும்பம் வந்து அந்த பீச்ல போய் குளிக்க போயிருந்தாங்க. அந்த நேரத்துல கஞ்சா போதையிலையும் மது போதையிலையும் 20க்கும் மேற்பட்ட அந்த பகுதியை சார்ந்த இளைஞர்கள் நம்ம அவங்கள சொல்லக்கூடாது, குண்டர்கள் வந்து அந்த குடும்பத்தை அப்படி ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அந்த குடும்பங்கள் காலில் உளுந்து கதற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குது. இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் திமுக அரசு மீது இந்த குற்றவாளிகளுக்கு எந்த பயம் இல்லை, இந்த காவல்துறையை கையில வச்சிருக்க திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீதோ இந்த காவல்துறையின் மீதோ எந்த ஒரு பயமோ எந்த ஒரு அச்சமோ இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இத கண்டிப்பாங்க. உங்களுடைய கேள்வி என்பது கேள்வி அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை தான் நீங்க கேள்வியாக ஒழிச்சிருக்கிறீங்க. இதுல வந்து 2 விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புறேங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஆடை மாற்றுகின்ற ஒரு இடத்துல, அது ராமநாத சுவாமி கோவில் ராமேஸ்வரத்துல அது நடந்திருக்குது. அதுல வந்து அந்த இடத்தின் உரிமையாளரும் அங்க ஒரு ஹோட்டல்ல பணியாற்ற ஒரு சகோதரரும் அதுல அரசு ஆயிருக்கு. சகோதரர் என்று சொல்லக்கூடாது, சமூக விரோதி என்று இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாவற்றுக்கும் பாருங்க, அடிப்படையில போய் பாருங்க, போதை என்பதுதான் அதன் பின்னணியில் இருக்குதுங்க. நான் இன்னும் 2 சம்பவங்களை கூடுதலா சொல்ல விரும்புறேன். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில மன வளர்ச்சி குன்றிய ஒரு கல்லூரி மாணவிய பல இடங்களுக்கு அழைத்து சென்று 10க்கும் மேற்பட்டோர் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த கொடுமையான நிகழ்வை எல்லாம் படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது உள்ளம் உருகுகிறது. ஆனால் இந்த ஆளும் திமுக ஆட்சி அதற்கு சாயம் பூச வேலைதான் பாக்குறாங்க. அந்த பொண்ணுனோட தனிப்பட்ட பிரச்சனை, அந்த பொண்ணை விரும்பி போச்சு, இதையெல்லாம் ஒரு பேச்சுங்களா? ஒரு பெண் மீது இப்படி பாலியல் அத்துமீறல் என்பது கடும் கண்டனத்துக்குரியதுங்க. கூட்டு பாலியல் இதுவரை தமிழ்நாடு கேட்டிராத இந்த சொற்றொடரை சமீப காலமாக, குறிப்பாக இந்த விடியா திமுக ஆட்சியில மாவட்டங்கள் தோறும் நடக்குது. இதை குறித்து நம்ம அடுத்து பேசுவோம். ஆனா அதே மாதிரி நீங்க இப்ப சொல்லும் போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டீங்க, கூட்டு பாலியல் வன்முறைன்னு சொல்லி. கூட்டு பாலியல் வன்முறைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஈடுபட்ட ஒரு இதுதான். ஆனா ஒரே ஒருத்தரை தான் இது வரைக்கும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க தவிர இன்னொருத்தர் யாரு, அந்த கூட்டு பாலியல்ல ஈடுபட்ட இன்னொரு நபர் யாருங்கிற விவரம் இது வரைக்கும் எதுவுமே அவங்க பேசப்படல. அது என்னவா இருக்கும்? இவங்க யாரையாச்சும் காப்பாற்ற முயல்கிறதா இந்த அரசாங்கமும் காவல்துறையும்? சந்தேகமே இல்லை, 100% நியாயமான கேள்வி. இந்த கேள்வியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக புகார் கொடுத்திருக்கிறாங்க, 2 நபர் என்று. அதுல வந்து அந்த குற்றவாளி ஞானசேகரன் என்பவர் ஒரு சார் வருவாரு, அந்த சாருக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னதாகத்தான் அந்த பெண் புகார் கொடுத்ததாகத்தான் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசி இருக்கிறது என்று சொன்னால் அந்த சார் யார்? ஒருவேளை அந்த சாரா இருப்பாரோ, ஒருவேளை இந்த சாரா இருப்பாரோ என்று தமிழக மக்கள் பல சார்கள் மீது ஒரு சந்தேக பார்வை வீசுகின்ற இந்த நேரத்துல அந்த சார் யார் என்று சொல்வதில் என்ன தயக்கம் காவல்துறைக்கு என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனா அதே மாதிரியே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இந்த இடத்துல இருக்கு. அதை நீங்க கிளியர் பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்படும் நான் நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அதோட எஃப்ஐஆர் டீடைல்ஸ், அதாவது குற்றவாளிகளோட டீடைல்ஸை வந்து வெளியிடக்கூடாதுங்கிறது நீதிமன்றமே கொடுத்த ஒரு உத்தரவு இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உடனடியா அவசரமா அந்த பெண்ணோட பேர் என்ன, பெண்ணோட தகப்பனார் பேர் என்ன, அந்த பொண்ணு என்ன எத்தனாம் ஆண்டு படிக்குது, என்ன இன்ஜினியரிங் படிக்குதுங்கிற முதல் கொண்டு அந்த கூட இருந்த பையன் பேர் முதல் கொண்டு எல்லாத்தையும் உடனடியா எஃப்ஐஆர் வெளியிடுறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விக்டிம், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அதே நேரத்துல அந்த பெண்ணோட பெயர் வெளியிடப்படும் போது அந்த குடும்பத்துக்கு இது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல யாரையோ மிரட்டப்படுற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அதாவது இந்த பெண் வீட்டாரையோ இல்ல அந்த கூட இருந்த பையனையோ யாரோ மிரட்டப்படுகிறார்களோ, அவங்க மிரட்டினா அவங்க வாய் அடங்கி போயிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஐடென்டிபிகேஷன் வெளியே வரும்போது அவங்க இதை மேற்கொண்டு எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக தான் அவசரமா இந்த இதை வெளியிட்டு இருக்காங்களா? இல்ல முதல்ல இதை வெளியிடுறதுக்கான உத்தரவை யார் பிறப்பிச்சது? காவல்துறையின் உயர் அதிகாரிகள் பிறப்பிச்சிருப்பாங்களா இல்ல முதல்வர் அவர்களே இதை பிறப்பிச்சிருப்பாங்களா? அருமை சகோதரருக்கு நான் இது குறித்து ஒரு நீண்ட விளக்கம் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு தெளிவாகும், உங்கள் நேயர்களுக்கு தெளிவு கிடைக்கும். முதல்ல ஒரு வழக்கு, சாதாரண குற்ற வழக்குகளை கூட
அந்த விக்டிம் பெயரையோ அல்லது குற்றவாளிகள் பெயரையோ வெளியில் சொல்லக்கூடாது என்பதுதான் பல்வேறு நீதிமன்றங்கள்ல தீர்ப்பா வந்திருக்குது. அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள், கண்டித்திருக்கின்றார்கள். அதிலும் இது போன்ற பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தவறு. இது எப்படி நடந்ததுன்னே தெரியலீங்களே. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்று பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் இது போன்ற வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயர் அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. அதுல பாருங்க, எப்படிப்பட்ட பாலியல் சீண்டலுக்கெல்லாம் அந்த பெண் உட்படுத்தப்பட்டார் என்கின்ற தகவல் எல்லாம் அந்த முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆர்ல இருப்பதாகத்தான் செய்திகள் வருகிறது. மனம் வேதனையா இருக்குதுங்க. இது அந்த பெண்ணுடைய குடும்பத்தாருக்கும் அந்த பெண்ணுக்கும் எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பது மனிதாபிமானம் உள்ள யாரும் மறந்துவிட முடியாது. மிகப்பெரிய தவறை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக காவல்துறை கண்டிப்பாக இது போன்று மற்ற மாணவிகளும் நிச்சயமாக இது ஒன்றோடு நிற்காதுங்க. இது போன்று இன்னும் வேறு சில நிகழ்வுகள் நிகழ்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் வேறு யாராவது வெளியே வந்துவிடக் கூடாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். பல்வேறு குற்ற வழக்குகளை நீங்க பாத்தீங்கன்னா, இது போன்ற பாலியல் சம்பந்தமான வழக்குகளை பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் வெளியே வந்துட்டாங்கன்னா பின்னாடி அடுக்கடுக்கா பலர் வருவாங்க. அப்படி யாரும் வந்துவிடக் கூடாது. மீறி அப்படி வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பெயர் இது போன்ற டீடைல்ஸ் வெளியே விடப்படும் என்று சொன்னால் யாரும் பயந்துட்டு வெளியே வர மாட்டாங்க என்றுதான் இன்றைக்கு அதிமுகவின் சார்பில் நடைபெற்ற அந்த போராட்டம் அல்ல, போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஆர்ப்பாட்டம் என்பது அறவழியில் நடப்பது. அவங்க போய் கோஷம் போட போனாங்க. அவர்களை கைது செய்திருக்கின்ற பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லோருமே வைத்த குற்றச்சாட்டு என்பது இதுதாங்க. எப்படி எஃப்ஐஆர் வெளியிட்டது கசிந்தது, அப்படி வெளியிட்டீங்களே, அது அந்த மாணவியுடைய பெயரை ஏதாவது மறைத்தாவது வெளியிட்டிருக்கணும். அப்படி எந்த விதமான ஒரு பிரிகாஷன் என்று சொல்வார்கள், முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் ஓவராலா ஓப்பனா இப்படி வெளியிட்டிருப்பது என்பது கடும் வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது, மனிதநேயமற்ற செயல் என்றுதான் தமிழ் சமூகம் எடுத்து இயம்பும். நிச்சயமாக நீதிமன்றங்கள்ல இதற்கு கடும் கண்டனத்தை தமிழக அரசும் காவல்துறையும் சந்திக்க நேரிடும். புரியுதுங்கண்ணா. ஆனா அதே மாதிரியே இந்த பாலியல் அத்துமீறல், அதாவது இது ஒரு மிருகத்தன்மையான ஒரு செயல். இந்த செயலை கட்சி பேதமின்றி அனைத்து கட்சியினருமே இதை எதிர்க்கிறாங்க, வன்மையா கண்டிக்கிறாங்க. தேமுதிக சார்பில் கூட தேமுதிகவின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இதை வன்மையா கண்டிச்சிருக்காங்க. இதுக்கான நடவடிக்கை ரொம்ப வன்மையாக இருக்கணுங்கிறதையும் அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அதே மாதிரியே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் இதை வன்மையா கண்டிச்சிருக்காங்க, அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்காங்க. ஆனா இப்படியே எதிர்மறையா பாத்தீங்கன்னா திமுக சமூக வலைதளத்துல கிட்டத்தட்ட இன்டைரக்டா இந்த பாலியல் அத்துமீறல ஈடுபட்டவங்களுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரியான சில நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. இதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல நடந்தப்ப எல்லாம் வாயை மூடிட்டு இருந்தீங்க, பல்கிஸ்க்கு நடந்தப்ப வாயை மூடிட்டு இருந்தீங்க, இப்ப மட்டும் எல்லாம் கொதிக்கிறீங்களா? அதாவது அப்ப இப்ப மட்டும் கொதிக்கிறியானா என்ன அர்த்தம்? நீ கொதிக்க கூடாது. என்ன இந்த சமூகத்துல எப்பேற்பட்ட அநீதி நடந்தாலும் ஒரு பெண் பிள்ளைக்கு, உங்க வீட்லயும் குழந்தை இருக்கு, அந்த ஒரு குழந்தைக்கு என்ன ஒரு அநீதி நடந்தாலும் யாரும் தட்டி கேட்க கூடாது. நாளைக்கு அவங்க வீட்லயே நடந்தாலும் நம்ம தட்டி கேட்க கூடாதுங்கிறது தான் இந்த இணைய ஊப்பிகள் நினைக்கிற விஷயமாங்க ஐயா. கண்டிப்பாங்க. இதற்கு ஒரு விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. மீண்டும் சொல்றேன், யாருடைய வீட்டிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்றவருடைய எண்ணமாக தான் இருக்கிறது. இதுல அவங்க வீட்டுக்கு நடந்துருச்சா இவங்க வீட்டுக்கு நடந்ததா என்பதில் யார் வீட்டிலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார். இதை நாடு தழுவிய போராட்டமாக மாற்ற எங்களால் முடியும், ஆனால் அரசியல் செய்யக்கூடாது. இதை வைத்து அரசியல் மைலேஜ்க்காக இதை அதிமுக செய்யவில்லை, கையில் எடுக்கவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதமா, உன்னை காப்பாற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் இருக்கிறது. உடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண் குலத்தின் பிரதிநிதியாக அப்படியெல்லாம் இருக்கிறோம் என்பதை அந்த பெண்ணுக்கு உணர்த்த வேண்டும்.
பாதிக்கப்பட்ட பெண் மன வலிமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டதை தவிர கேவலமான அரசியலை செய்யாது. புரியுதுண்ணா. ஆனா அதே மாதிரியே நான் இந்த நிகழ்ச்சியை பாக்குற மக்கள் கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பாலியல் அத்துமீறல்ங்கிறது உங்க கண்ணு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இது யாருக்கோ நடக்குதுன்னு நீங்க நகர்ந்து போகாம உடனடியா நீங்க தட்டி கேட்கணும். ஏன் அப்படின்னா இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடக்கும் போது யாரும் நம்மளை தட்டி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கான அரசாங்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. 2026 அதிமுக தேமுதிக கட்சி ஆட்சி அமையும் போதுதான் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அமையும். அது வரைக்கும் நாம தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஆனா அதனால பொதுமக்கள் இந்த மாதிரி எந்த ஒரு அநீதி நடந்தாலும், அநீதி உங்க கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னாலும் நீங்க பொதுமக்களா அதை தட்டி கேட்கறதுக்கான ஒரு முயற்சியை நீங்க எடுக்கணுங்கிறத நான் கொம்பன் நேயர்களுக்கு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க உங்களோட இறுதி கருத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா? கண்டிப்பாங்க, மனிதநேயமற்ற, மனிதாபிமானம் இல்லாத இது போன்ற கூட்டு பாலியல் கொடுமைகள் நிகழ்வது இதுவே கடைசி நிகழ்வா இருக்கணும். இதை மானமுள்ள தமிழ் சமூகம் ஏற்காது. ஒரு பெண் துணிந்து தனக்கு ஏற்பட்ட அந்த இழைக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமையை துணிச்சலாக வெளிவந்து அந்த கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலே பதிவு செய்த அந்த மாணவிக்கு நிகழ்த்தப்பட்டது கொடுமை என்றாலும் அதை வெளியே சொன்ன அந்த துணிச்சலை அதிமுக தொண்டன் என்கிற நான் அதை பாராட்டுகிறேன். இது போன்ற கொடுமைகள் மற்றவருக்கு நிகழ்ந்து விடக் கூடாது என்பதிலே அந்த மாணவி துணிச்சலாக வெளிவந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய துணிச்சலை இவர்கள் கிள்ளுக்கீரையாக நினைத்துக் கொண்டு எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்டு இருப்பது என்பது மிகுந்த மன வருத்தத்திற்குரியது. காவல்துறை இன்னும் கவனமாக இது போன்ற வழக்குகளை கையாள வேண்டும். நிச்சயமாக விக்டிம் என்று சொல்லப்படுகின்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காகத்தான் காவல்துறை செயல்பட வேண்டுமே தவிர அவர்களை இது போன்ற தேவையில்லாத தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாக்குகின்ற செயலிலே ஆளும் அரசும் குறிப்பாக திமுக அரசினுடைய கைப்பாவையாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த குறிப்பாக தாய்மார்களுக்கு இந்த காவல்துறை பக்கம் நின்று அவர்கள் உரிய நியாயத்தை பெற்றுத்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு உண்டு என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை, உறுதியை நமது கொம்மன் தொலைக்காட்சி ஊடகத்தின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி, வணக்கம். குட்டுப்பட்ட கூட்டம்